அவனுக்கு கொடுக்க தெரிஞ்சது எனக்கு கொடுக்காத போயிடுமா? இருந்தாலும் இவர்கள் ஏன் போகிறார்கள்னால், எங்கிட்ட வந்தா மோட்சம் கட்டுமே கொடுத்துட போறேனோன்ற பயம். அதற்காகத்தான் மற்ற இடத்தில் போகிறார்கள். மோட்சமே கொடுக்க தெரிஞ்சவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க தெரியாதா? மோட்சமே கொடுக்க தெரிந்தவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்க தெரியாதா? மோட்சமே கொடுக்கிறவனுக்கு ஞானம் கொடுக்க தெரியாதா? ஆனா நாம் போகிறோம். எதற்கு போகிறோம்னா, காங்க்ஷந்த கர்மணாம் கிருஷ்ண யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. ஹே பாரத, பரதகுலத் தோன்றலான கவுந்தேய குந்தி புத்திரனான அர்ஜுனா, கேட்டுக்கொள். காங்க்ஷந்த கர்மணாம் யஜந்தைக தேவதாக கர்மணாம் சித்தி மெஜந்தைக தேவதாக. தாங்கள் செய்கிற கர்மத்துக்கு சித்தியை எதிர்பார்த்து ஒத்தொத்தரிடத்துல போய் நிற்கிறார்கள். கிடைக்கும். அந்தந்த தேவதைகளுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கே, அந்தந்த தேவதை அதை கொடுக்கும். கொடுக்காதுங்கிறது கிடையாது. ஆனா அதெல்லாம் அல்பமான அஸ்திரமான பலம். கிடைக்கும் பலன் நிற்கிறதுக்குள்ள அது காணப்படும். சில பேருக்கு செப்பு பாத்திரம் எடுத்துன்னு போனோம்னா, வெங்கல பாத்திரம் எடுத்துன்னு போனோம்னா தங்கமா மாத்தி தரும் அப்படிங்கிறா. ரொம்ப வருஷமா நடந்துருக்கு. இது இன்னைக்கு இல்லை, இது எங்கேயோ 2000 3000 வருஷமா இதுக்குன்னு எத்தனையோ கோட்டி செலவழிச்சிருக்கா, எத்தனையோ பேருக்கோ பிராணம் போயிருக்கு. நீங்க எடுத்து புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மற்ற லோகத்தை தங்கமா மாத்துறதுக்காக ஊர்பட்டிருக்கிற பாடு அத்தனை. நம்ம கொண்டு போய் கொடுப்போம், மாத்தி கொடுத்துருவா. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அது கொடுக்க போறதுன்னு பார்த்துட்டே இருப்போம், மாறிப்படும். அப்போ பழையபடிக்கு அது திரும்பி வந்துடும். அதனால நாம ஏதோ ஒரு கர்மத்தால ஒரு செல்வத்தை சேர்த்தோம்னால் அது அந்தவத்தாக இருக்கும். அது முடிவோடு கூடியதாகத்தான் இருக்கும். மற்ற தேவதாந்தரங்களை பிரார்த்தித்தாலும் அது முடிவோடு கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப நம் கர்மத்தாலேயாதல், தேவதாந்தர பஜனத்தாலேயாதல் சம்பாதித்த சொத்து அந்தவத்தாக முடிவோடையதான் இருக்கும். வேதங்கள்லாம் ஓரோரு யாகம் சொல்றது. உன்னுடைய விரோதி போயிடணுமா, சேன யாகம் பண்ணு. சொத்து கிடைக்கணுமா, வாயவ்ய யாகம் பண்ணு. சொர்க்கம் கிடைக்கணுமா, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு. வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமா. வாயு தேவை, வாயுவை க்ஷேபிஷ்டா தேவதா. நல்ல சக்தி வாய்ந்த தேவதை வாயு தேவதை. அதை பற்று. ஊர்ல இருக்கிற மொத்த சொத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுங்கிறது. சூறாவளி காத்தடிச்சதுன்னா அங்கங்க கிழக்கே தெற்கே மேற்கே அங்க சேர்ந்திருக்கிற குப்பையெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றது பாருங்க. அதை போல இந்த காற்றை குறித்த வாயவ்ய யாகம். இந்த யாகத்தை பண்ணினோம்னால் எல்லார் வீட்டில் இருக்கிற சொத்தும் என் வீட்டுக்கு வந்துடும். சூறாவளி அடிச்சா ஒரு இடத்துக்கு வந்துடணும் இல்லையோ. அதனால வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா. இந்த யாகத்தை பண்ணி சொத்து சேர்க்க பார்க்கலாம். புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி புத்திரன் பெற பார்க்கலாம். அப்ப நம் கர்மத்தாலே ஆதல் அல்ல தேவதாந்தரங்களை பிரார்த்தித்ததாலே ஆதல் ஏதும் கிடைக்கும். ஆனால் முடிவோடு கூடியதாகத்தான் இருக்கும். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. ஆனா அர்ஜுனா ஒன்று பார்த்தியா, மோட்சம் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப நேரம் கடத்தி விடுறேன். ஆனா மற்ற தேவதர்கள் எளிதாக கொடுத்துடுறது. சீக்கிரமா கிடைக்கிறதுங்கிறதுக்காக போயிடுறான். ஆனா சீக்கிரமா கிடைக்கிறது சீக்கிரமா போயிடும்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இது நற்செல்வமாக இருக்காது, தீய செல்வமாகத்தான் இருக்கும். ஆனா ஆண்டாள் பாசுரத்துல நற்செல்வம்னு எதை சொல்லுகிறாள்னால், நம்ம ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததான யாவது ஆத்மபாவி செய்ய வேண்டிய கைங்கரியத்தையே சொல்லுகிறாள். அந்த செல்வம் தான் எப்போதும் நிலைத்து நிற்கும். இதை தவிர மற்ற எந்த செல்வத்தை பிரார்த்தித்தாலும் அது நிலைக்காது, ஓடிப்படும். ஆனா அந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்ற செல்வம்ங்கிறது கைங்கரிய செல்வம். அந்த கைங்கரிய ஸ்ரீயத்தான் இந்த பாசுரத்திலே அந்த செல்வமுடையவன் நற்செல்வன்னு கொண்டாடுகிறாளாம். அப்படி யாருக்குண்டுன்னு பார்த்தால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. லக்ஷ்மணனுக்குண்டு அப்படின்னா ஆதிசேஷனுக்கே அந்த கைங்கரிய செல்வம் தான், லக்ஷ்மணனுக்கே அந்த கைங்கரிய செல்வம் தான். நாம கீழே ஒன்று பார்த்துருக்கோம். 2 பாசுரங்களாலே, அதாவது தூமணி மாடத்து பாசுரத்தாலும் அடுத்தது நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்தாலும் 2 பாசுரத்திலையும் நன்னா தூங்குறத பார்த்துட்டோம் இல்லையோ. தூங்குறதுன்னா சரணாகதி பிரபத்தின்னு பார்த்தோம். கீழே என்னெல்லாம் பார்த்தோங்கிறது ஞாபகம் வச்சுங்கோ. அடி இப்போ திரும்ப சொல்றதா இல்லை. அதனால இது பிரபத்தி. பிரபத்தி நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, பகவானே நம்ம ரட்சிக்கிறான்கிற எண்ணம். இந்த எண்ணம், இந்த தெளிவு வந்து போச்சுது, உறுதி வந்ததுனால் பிரபத்தி. அதை துவயத்தினுடைய முன்வாக்கியம் சொல்லும். துவய மகாமந்திரம்ங்கிறது 3 மந்திரங்களுக்குள்ளே மிக மிக ரகசியமான மந்திரம். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்கள். அதுல திருமந்திரம் சரமஸ்லோகம் கூட பல பேர் சொல்லி கேள்விப்படலாம். ஆனால் துவய மகாமந்திரத்தை சுலபத்தில் சொல்லிவிட மாட்டார்கள். திருமந்திரத்திலேயும் சரமஸ்லோகத்திலேயும் அர்த்தத்தை மறைப்பர்கள். ஆனால் துவயத்திலே சப்தத்தையே மறைத்து விடுவார்கள். அப்படி துவயம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு முன்வாக்கியம் ஒன்று இருக்கு, பின்வாக்கியம் ஒன்று இருக்கு. 2 வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு இப்போ நாம கைங்கரிய ஸ்ரீ என்னன்னு பார்ப்போம். துவயத்தை இப்போ விளக்க வேண்டியதில்லை. அது 28 29வது பாசுரத்துக்கு அர்த்தம். இருந்தாலும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையோ, அதுக்காக தெரிவிக்கிறேன். தூமணி மாடத்து பாசுரத்திலையும் நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்திலையும் சரணாகதியை பற்றி சொல்லிவிட்டாள்.
இப்ப நாம பார்க்கிற கனைத்தளங்கற்றவரும் வாசரத்திலே கைங்கரியத்தை பத்தி தெரிவிக்கிறாள். சரணாகதிக்கும் கைங்கரியத்துக்கும் என்ன தொடர்பு? சரணாகதி பண்ணுட்டு அதற்கு பயனாக கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும், அதுதான் தொடர்பு. பகவானிடத்துல போய் சரணம்னு சொல்லுகிறோம், அவர் பிற்பாடு உமக்கு என்ன வேணும்னு நம்மை கேட்கிறார். கேட்கும் போது பதில் சொல்லணும் இல்லையோ. சகல பலப்பிரதோகி விஷ்ணு, எதை கேட்டாலும் பகவான் கொடுத்துருவர். அப்படின்னா சரணாகதி கொடுக்கும்னு அர்த்தம். ஒத்தொத்தர் ஒன்னொன்ன பிரார்த்தித்து பெருமானிடத்தே சரணாகதி செய்துள்ளார்கள். உத்தரை சரணாகதி செய்தாள், திரௌபதி சரணாகதி செய்தாள், தர்மபுத்திரன் சரணாகதி செய்திருக்கிறான். இப்ப அவரவர்கள் ஒன்னொன்ன குறித்து சரணாகதி பண்ணிருக்கலாம். தர்மபுத்திரன் ராஜ்யம் வளரணும் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்றார். உத்தரை தன் கர்ப்பத்திலிருந்த பரீட்சித்து ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, திரௌபதி தனக்கு ஆபத்திலே புடவ சுரக்க வேணுங்கிறதுக்காக. இப்படி எந்த பலத்தை வேணா சரணாகதி கொடுக்கும். நாம் எந்த பலத்தை பிரார்த்தித்து கேட்கலாம்? சரணம்னு சொல்லிட்டோம். ஸ்ரீமன்னு நாராயண, ஸ்ரீமானே நாராயணனே சரணவ், உன்னுடைய திருவடி தாமரைகளை சரணம் பிரபத்தே, சரணமாக பற்றுகிறேன். இது துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம். இந்த துவய மகாமந்திரத்தை நீங்கள் உங்கள் ஆச்சாரியனிடத்துல தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளும் போது இந்த மந்திரத்தை சொல்லுகிறார். அவசியம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் வந்தவர்கள் அனைவரும் ஆச்சாரிய சமாசிரயனும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பண்ணிக்கொண்டதோடு நிறுத்தி விடாமல் ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டதோடு நிறுத்தி விடாமல் அத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர்னு போடுற பாருங்க, அது பத்திரிகையில போடுறது. அது உள்ள இருக்கணுமே, உள்ள இருக்கணுமேன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துட்டாத்தானே உண்டு. அதனால வெளியில சில வேஷம் இருக்கணும், உள்ளுக்குள்ளேயும் சில வேஷம் இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற வேஷம் முக்கியம். வெளியிலே கச்சம் கட்டிக்கிறோம், திருமண்காப்பு சாத்திக்கிறோம், ஹே கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக, ஹே பாகுமூல பரிச்சின்னித சங்கச்சக்கராக, ஏ வாலலாட்ட பலகேலசதூத்புன்றாக தே வைஷ்ணவாக. யார் வைஷ்ணவன்னு கேட்டா 12 திருமண்காப்பு சாத்தின்றிருப்பர், துளசி மாலை வடவடமாக போட்டு கொண்டிருப்பர், நல்ல யஜ்ஞோபவீதம் பளிச்சுன்னு இருக்கும், கையிலே சங்கச்சக்கர லாஞ்சனம் வேண்டிருப்பார். அவர் வைஷ்ணவர்னா இவர் வைஷ்ணவர் தான், இல்லைங்கிறது இல்லை. ஆனா இது மட்டுமே இருந்தால் வைஷ்ணவன் ஆகிவிடுவதில்லை. அதற்காக தெரிவித்தேன். இப்போ நல்ல ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் இது இத்தனையும் தெரிந்து உள்ளுக்குள்ள சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குணங்கள் வளர வேண்டும். ரகசியத்திரயத்தை கத்துக்கிறோம்னா அதிலிருந்து பெற்ற ஞானம் நமக்கு முக்கியம் இல்லையோ. விட்டுது, அதாவது திருவரங்கர் தாம்பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு ஆண்டாள் பாடினாள். திருவரங்கநாதன் சொல்லியிருக்கிற ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தத்தையும் எங்க தாப்பனார் நன்னா கேட்டிருப்பார். இது நாச்சியார் திருமொழி பாசுரம். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். விட்டு சித்தரான எங்க தகப்பனார் நன்னா கேட்டிருப்பார்னா, கேட்டிருக்காருலே, கேட்டு அதன்படி இருப்பர்னு அர்த்தம். கேட்டிருக்கிறதுக்கு எல்லாருமே கேட்டுருவா. சாமி உபன்யாசம் கேட்டிருக்கீளோ? கேட்டிருக்கேனே. கேட்டு இருக்கீளோ? அது தெரியாது. கேட்டிருக்கோங்கிறதுக்கும் கேட்டு இருக்கோம் வார்த்தையை பிரிச்சுட்டா அது நாம் இல்லைன்னு தெரிஞ்சுடுவோம். அதனால ரகசியத்திரயம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்தும் கொள்ள வேண்டும். அப்ப ரகசியத்திரயத்தில் மிகச்சிறந்த ரகசியமான துவய மகாமந்திரம். துவயத்தில் பூர்வாக்கியத்தாலே சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். சரணாகதி பண்ணிவிட்டு இப்ப அதன் பலத்தை கேட்க வேண்டும். யார் கேட்டா போல கேட்க? உத்தர கேட்டா போலையா? திரௌபதி கேட்டார் போலையா? தர்மபுத்திரன் கேட்டா போலையா? இதுல யார் கேட்டா போலே நாம பலத்தை கேட்க போறோம்? பகவானுடைய திருவுள்ளம் துணுக்கு துணுக்குன்னு துடிக்குமா. இவன் சரணம்னு இத்தனை நாள் இங்க வரவே இல்லை, இப்ப வந்துட்டான். அடுத்தது எதை கேட்க போகிறானோ? ஐஸ்வர்யத்தை கேட்க போகிறானோ? கைவல்யத்தை கேட்க போகிறானோ? இல்லை என்னையே கேட்க போகிறானோ? என்னையே கேட்டுட்டா அவருக்கு பரம திருப்தி. சாதாரணமா லோகத்துல யார்கிட்டயானு எதையானு கேட்க போறோம்னா எதையானு கேட்டா கொடுத்துடலாம், நம்மையே கேட்டுட்டா அப்படின்னு பயப்படுவா. இங்க நேர் மாறு. இப்போ எதையானு கேட்டுட்டான்னா என்ன பண்றது? நம்ம கேட்கணுமே அப்படின்னு பகவான் நினைத்து கொண்டிருக்கிறார். எழுவார் விடை கொள்வார் ஈந்துடாயான வடுவாவாக நினைந்து வைகள் தொழுவார்னு தெரிவித்தேனோ இல்லையோ. திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்தில் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அந்தி போல் நிறத்தாடை மதன் மேல் அடையை படைத்ததோர் எழிலுந்தி. மந்திபாய் திருவேங்கடத்துக்கு நாம சேவிக்க போறச்சே மந்தி குரங்கெல்லாம் பாஞ்சுன்னு இருக்குன்னார் ஆழ்வார். இந்த குரங்கு பாயறதா எதை சொல்றாருன்னா நம்மளை தான் சொல்றார். குரங்கு ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை முடிச்சு கொடுத்துன்னா அடுத்த கடைக்கு தாவும், அதில் இருக்கிற பழத்தை முடிச்சு கொடுத்துன்னா அடுத்த கடைக்கு தாவும். அது போல திருவேங்கட யாத்திரை முதல் தரம் போறச்சே எதையோன்னு கேண்டு போவோம். சரி, இந்த தரம் இவன் மோட்சம் கேட்கல, இருந்தாலும் இவன் முதல் தரம் வரச்சேவே ஒண்ணுமில்லையே மோட்சம்னா பயந்து போடுவான். அதனால கேட்டதை கொடுத்துருவோன்னு பெருமாள் கொடுத்துட்டு அடுத்த தரம் வரச்சே பக்குவம் அடைந்து மோட்சத்தை கேளு.
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். நாம பக்குவம் அடைந்து முதல் தரம் கேட்கச்சே குடிசையை கேட்போம், பக்குவம் அடைந்து பங்களா கட்டுருவோம். இவ்வளவுதான் நம்ம மாத்திப்போமே தவிர, ஏன்னா இந்த பக்குவத்தினாலே பெரிய வீடு இல்லை. வீடு தானே கேட்க சொன்னீர். பெருமாளுக்கு வீடுன்னா பெரு வீடு அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். நமக்கு வீடுன்னா பெரிய வீடு. ஒரு சின்ன குடிசையா இருந்தா போறாது, இன்னும் பெரிய இடமா வேணும்னு கேட்போம்னா, அப்ப ஒரு பழத்திலிருந்து இன்னொரு பழத்துக்கு தாவிண்டே இருப்போம் இல்லையோ. குரங்கு எப்படி ஒரு பழத்தை விட்டு மற்றொரு பழத்துக்கு தாவுகிறதோ, நாமும் அப்படித்தான் தாவிக்கொண்டிருக்கிறோம். அந்த பயம் இப்ப பகவானுக்கு. இவன் சரணம் சரணம் பிரபத்தியேன்னு நம்ம திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிச்சுட்டான். மேற்கொண்டு என்ன கேட்பனோன்னு அவன் பயப்படுகிறான். பகவான் பயப்படாமல் இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு. மாசுச்சகான்னு அவரை பார்த்து நாம சொல்ல போறோம். அவர் எத்தனை நாளா நமக்கு மாசுச்சகா சொல்லிட்டு இருக்கார். ஒரு வாய்ப்பு, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா? இப்ப நமக்கு ஒரு காலம். இந்த காலத்தை நன்னா பயன்படுத்திக்கணும். மாசுச்சகா சம்பசந்தேவி அபிசாசோசி பாண்டவ. ஏ பகவன், நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு நான் அபயமளிக்கிறேன். உன்னை தவிர மத்தொன்னை பிரார்த்திக்க மாட்டேன். என்னிவன் உறுதி சொல்லுகிறான் இல்லையோ, அதைத்தான் உத்தரவாக்கியம்னு சொல்லுகிறோம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பது உத்தரவாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சீமானான தேவரீருடைய திருவடித்தாமர்களிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சகலவிதமான கைங்கெட்டங்களையும் செய்ய பெறுவேனாக வேணும் என்று கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். அப்பதான் பெருமாள் மூச்சு விடுவர். அது வரைக்கும் பயந்துட்டே இருப்பான். இவன் என்ன கேட்டுருப்பானோ வேற எத்தையானு கேட்பனோ. நம்ம கேட்கணும் என்ன? கவலைய வேண்டாம், உன்னிடத்தில் உண்மையே பிரார்த்தித்து வந்தோம். வைத்த நாள் வரை எல்ல குறுகிச் சென்னு எய்த்திழப்பதன் முன்னமடமினோ பைத்த பாம்பனையான். திருவேங்கடமுடையான பத்தி 3ஆம் பத்தில் கடைசியாக நம்மாள், அதாவது ஒளிவில் காலமெல்லாம் பதிகத்திலே கடைசியா சாதிக்கிறார். வைத்த நாள் வரை எல்ல குறுகிச் சென்னு எய்த்து இழைப்பதன் முன்னமடமினோ. வைத்த நாள், பகவான் நம்மளை எத்தனை நாள் வேணா வைப்பர். சில பேரை 35 கழைச்சின்னு போறார், சில பேர் 55 கழைச்சின்னு போறார், சில பேர் 70 கழைச்சின்னு போறார், பலரை 95 வச்சிருக்கார். முடியாதவர்கள் 90க்கு கட்டப்பட்டு இருப்பார். சுவாமி எப்ப பெருமாள் திருவடி சேர்த்து கொள்ளுவர்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன்னே தெரியாது, குடும்பத்தை பாதுகாக்கணும் ஓஹோன்னு உழைச்சின்னு இருப்பா. 35 காணும். ஆழ்வார் தெரிவிக்கிறார், வைத்த நாள் வரை எல்ல குறுகிச் சென்னு. அவன் வைத்த நாள் வரை நீ இருந்துதான் தீர வேண்டும். இப்போது கொடுன்னு கேட்கறதுக்கோ, ஏன் இப்போது கொடுக்கலேங்கிறதுக்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. என்ன இத்தனை நாள் நாம் அப்படி நல்லவர்களா நடந்துக்கலை. நேத்தி வரைக்கும் பகவத் பிரதிபத்தி இருந்திருந்ததென்னால் இன்று கேட்கலாம். நேத்தி வரைக்கும் எங்கெங்கேயோ சுத்தி திரிஞ்சுட்டு இன்னைக்கு சரணம்னு பண்ணிவிட்டு அவர் எப்போ கொடுக்குறாரோ அப்பதான் காத்துட்டுதாகணும். வைத்த நாள் வரை எல்லை குறுகிச் சென்னு. கடைசி நாள் கிட்டக்க போறோம். எல்ல குறுகிச் சென்னு எய்த்து இழைப்பதன் முன்னம். மூப்பு வந்து வாய கைய மூக்க தறக்க முடியாத கஷ்டப்படுத்த போறது இல்லையோ. இவன் மரணப்படுக்கையில படுத்துனுட்டான்னா கஞ்சியை குத்தி எப்படியானு வாயிலேருந்து 2 வார்த்தை வாங்க முடியுமா? அதுக்கு மூச்சு விடுறதுக்கு சாதனங்களை வச்சு மூச்சை இழுக்க முடியுமா? என்ன அவன் பார்த்துட்டு இருக்கிறதான் எய்த்து இழைப்பது, இழுக்கிறது. பஞ்ச இந்திரியங்களை எய்த்திழப்பதன் முன்னம் வந்து அடைமினோ. அப்படி நினைச்சு போட்டியானா நீ பண்ண சரணாகதிக்கு அர்த்தமே இல்லாத போடும். அதற்கு முன்பாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு. எய்த்திழப்பதன் முன்னமடமையோ பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூந்தடன் தாழ்வரே. அப்ப திருவேங்கடமுடையானுடைய சோலைகள், அங்க இருக்கக்கூடிய ருச்சிர சாணுக்கள், இது இத்தனையும் கைங்கரியம் பண்ண ஆசை கொள்ள வேணும், செய்ய வேணும் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழிகுலரருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. தெழிகுரலருவி திருவேங்கடம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த நற்செல்வனிடத்துல இருக்கிற பண்பு. இந்த பாட்டில் ஒருத்தனை கூப்பிட்டு இருக்காளோ இல்லையோ, அவனுக்கு இருக்கிற செல்வமே கைங்கெட்ட செல்வம். துணையார் இருக்கார், கைங்கரிய செல்வம்னா அவரைத்தான் கை காட்டணும். ஹனுமான் எழுந்தருள் இருக்காரோ இல்லையோ, எத்தனை கைங்கரியம். ராமன் நம்பி கைங்கரியத்தை கொடுத்தான். எப்ப தனக்கு எது தேவைன்னாலும் உடனே அவரை பார்த்து ஹனுமன்னா திரும்பி பார்த்த உடனே என்ன செய்ய வேணும்னு ஓடி செய்கிறாரோ இல்லையோ, அது கைங்கரியத்துக்கே உண்டான பிரபாவம். அது ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி. எப்பவோ ஒரு காலத்துல கைங்கரியம் கொடுக்காதே, எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும். உடனாய் மன்னி, இங்கு அங்கு அங்கேன்னு மட்டும் கைங்கரியம் கொடுக்காதே, கூடவே இருந்து செய்ய வேண்டும். மன்னி, ஒரு சமயத்துல பண்ணிட்டு கார்த்தால பண்ணு மத்தியானம் வராதேன்னு சொல்லாதே. நாள் முழுக்க செய்ய வேண்டும். வாரம் முழுக்க, மாசம் முழுக்க, ஆண்டு முழுக்க செய்ய வேண்டும். வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒன்னை விட்டுட்டு இன்னொரு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லாதே. நீர் புஷ்ப கைங்கரியம் பண்ணும், நீர் திருவிளக்கு இருக்கிற கைங்கரியம் பண்ணும், நீர் முழுகிற கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லாதே. எல்லாத்தையும் நானே பண்ணணும். உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழிகுரலருவி திருவேங்கட தெழில்கொள் சோதி. இப்படி நாம பண்ணணும்னு நம்ம பத்தி சொல்லுண்டார். கோனு குரலெடுத்த அருவிகள் சப்தமிட்டன.
திருவேங்கடத்துல பெரிய மலையிலேருந்து அருவி ஓடி வரும் இல்லையோ, நம்மாழ்வார் உரத்த குரல்ல பிரார்த்தித்தார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இது இவர் கேட்கறது, பதில் வரணுமே. பெருமானிடத்திலேருந்து பதில் வந்தாத்தான் இவருக்கு திருப்தி ஏற்படும். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து, அங்கிருந்து குரல் மட்டும் பதிலா வருது. அதற்குத்தான் உம்மை திருவேங்கடத்தில் வரவழைத்தோம் செய்யும் என்ன பெருமான் பதில் தெரிவிக்கிறான். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. உடனே திருவேங்கடமுடையானுடைய திருமுகம் எழில் கொண்ட சோதி கொண்ட முகமாய் விட்டது. பெருமானுடைய திருமுகண்டத்தை இப்பதான் ஒளியே பார்த்தேன்னார் ஆழ்வார். இதுக்கு இப்பதானா ஒளி வரும்? அவர் எப்பவும் ஒளி படைத்தவராத்தானே இருக்காருன்னா, நாம சரணம்னு சொன்ன பிற்பாடு இவன் என்ன கேட்க போகிறானோன்னு திக்கு திக்குன்னு சொல்லி பகவான் உள்ளம், அப்ப ஒளி குறைஞ்சி போயிடும். இவன் எத்த கேட்டுட போறானோன்னு அவர் மனசுல பயம். அதனால இருட்டு மூடினாப்புல இருக்குமா. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, உங்ககிட்ட உன்னையே பிரார்த்தித்து வந்தேன்னு சொன்னேனோ இல்லையோ, எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கு. அப்ப பெருமானுடைய திருமண்டலத்தை சேவிங்கோ, உலகமே அத்தனைக்கும் இருட்டடிக்கிறா போலே திருமண்டலத்தில் ஒளி. ஒரு சம்சாரி சேத்தனன் மனசு திருந்தி சரணம்னு வர்றதே ஆச்சரியம். சரணம்னு சொன்ன பிற்பாடு மத்தொன்றையும் பிரார்த்திக்காமல் உம்மை பிரார்த்தித்தேன்னு சொல்லுகிறான் இல்லையோ, அது இன்னும் ஆச்சரியம். கண்ணனே 8 விதமான பக்தியை சொல்லும் போது எச்சமாம் நோபஜீவதி, என்னிடத்தில் கையேந்தி கேட்காதவனாக இருக்கிறான், கைங்கிரத்தை மட்டும் கேட்கிறான், வேறொன்றையும் பிரார்த்திக்கிறது கிடையாது. அந்த கைங்கிற ஸ்ரீயே நம்மாழ்வாரிடத்தில் இருந்தது, கைங்கிற ஸ்ரீ லக்ஷ்மணனிடத்தில் இருந்தது, கைங்கிற ஸ்ரீ ஆதிசேஷனிடத்தில் இருந்தது. நம்மாழ்வார் கைங்கிரம் பண்ணினாரான்னா, வாசிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால். வாச்சா கைங்கிரத்தை நம்மாழ்வார் பண்ணார். தன் அங்கபூதராக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வாரை வைத்து காயிகமான கைங்கிரத்தையும் வாச்சிக கைங்கிரத்தையும் பண்ணி கொண்டார். நம்மாழ்வார் அங்கி, நம்மாழ்வாருக்கு அங்கமாகத்தான் திருமங்கையாழ்வார் அவதரித்தார். வேதம் தமிழ் செய்த மாறன் ஆழ்வார், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள். கார்த்திகை மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணி ஜிதபாஹ்ய ஜினாதி மணி பிரதிமாக அபி வைதிகையன்னிவ ஓரோரு இடத்துலையும் போய் போய் திருமங்கையாழ்வார் கைங்கேரம் பண்ணினார். நம்மாழ்வார் இருந்த இடத்திலேருந்து பாடி கைங்கேரம் பண்ணினார். ஆனால் திருமங்கையாழ்வார் சென்று பரம்பரமாயன்னு ஓரோரு திவ்யதேசத்துக்கும் போய் ஆங்காங்கு வேண்டிய கைங்கரங்களை செய்தார். எத்தனை பாகவதர்களுக்கு ததியாராதனன், எத்தனை திவ்யதேசங்களுக்கு பாசுரங்கள், திருவரங்கத்திலே மண்டபம் கோபுரம் பிராகாரங்கள் மதில் கட்டினது. இது இத்தனை அவ்வாழ்வார் பண்ணின கைங்கரம்னா இவர்களுக்கு என்ன இவ்வளவு ஆசை இப்போ கைங்கரத்திலே? ஏனால் இந்த கைங்கரம் ஒன்று தான் நிற்கும், மற்ற கைங்கரியங்கள் நில்லாது. இப்ப நற்செல்வன்னு சொல்றதுக்கு காரணம், நன்மை படைத்த செல்வம், தீமையற்ற செல்வம். செல்வத்துக்கு நன்மையாவது யாது? நிரந்தரமாக நிலை நிற்கக்கூடிய செல்வம் நற்செல்வம், உயர்ந்த செல்வம் நற்செல்வம். ஆனா இதுக்கு நேர் எதிர்த்திய செல்வம் எப்படி இருக்கும்? நிலை நில்லாததாக இருக்கும், தாழ்ந்ததாக இருக்கும். இதைத்தான் அல்பாஸ்திர பலம் அல்பாஸ்திர பலம்னு சொல்லுவார்கள். ஒரு பலம் அல்பமா இருந்துடும், ரொம்ப தாழ்ந்ததா, இன்னொன்னு அஸ்திரமா இருந்துடும், நிலை நில்லாததாக. அப்ப நிலை நில்லாதது தாழ்ந்ததாக ஏது இருக்கும்னால், நம் ஸ்வரூபத்துக்கு ஏற்காத செல்வம் எல்லாம் நிலை நிற்காது. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பாசுரத்துல சொல்லிட்டு இருக்கிறதே, நம் ஸ்வரூபத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய செல்வம் நிற்கும், நம்ம ஸ்வரூபத்துக்கு அனுகுணமா இல்லாத செல்வம் நிற்காது. அது எது? நம்ம ஸ்வரூபம்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்னா ஆத்மா அவனுடைய இயற்கையான தன்மை. ஆத்மாவுக்கு தன்மையாது கொஞ்சமா நேத்திக்கு சொல்லியிருந்தேன். தத்துவத்திரயம்னா என்னன்னு பார்த்தோம். அதில் பரமாத்மா ஆறு, ஜீவாத்மா ஆறுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஞாத்திருத்வமா சேஷத்துவமா ஆத்மாவுக்கு எது ஸ்வரூபம்னு பார்த்தோம். ஞான ஆத்மாவை பற்றி சொல்லும்போது தத்துவத்திரயத்திலே சித் பிரகரணத்தினுடைய ஆரம்பத்தில் பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், ஆத்மா எப்படி இருப்பர்? அஜடமாக இருப்பர், திரவியமாக இருப்பர், நித்தியமாக இருப்பர், அணுவாக இருப்பர், பகவத் சேஷபூதனாக இருப்பர், பரதந்திரனாக இருப்பர், ரொம்ப சின்னவராக இருப்பர். ஆத்மஸ்வரூபம்னா பாத்துறதுக்கு முடியாது. வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய. ஒரு நெல்லு மணி எடுத்து அதனுடைய முனையை மட்டும் கிள்ளிட்டு அந்த முனையை 100 பாகமா போட்டு அந்த ஒரு பாகத்தை 100 பாகமாக்கினா அதை விட சின்னவர் ஆத்மா. அவ்வளவு அணுஸ்வரூபர். ஆனா நித்தியமா இருப்பர், அணுவாக இருப்பர், எப்போதும் இருப்பர், அணுவாக இருப்பர், தேகத்தை போலே அழிவற்றதாக இருப்பர். தேக இந்திரிய மன பிராண தீஹி என்கிற இந்த 5 காட்டிலும் வேறுபட்டவராக இருப்பர். தேகேந்திரிய மனப்பிராண தீப்யா, இந்த எல்லாவற்றை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர். தேகமும் ஆத்மா அல்ல, மனசு ஆத்மா அல்ல, இந்திரியம் ஆத்மா அல்ல, புத்தி இது எத்தனை ஆத்மா அல்ல. ஆத்மா இவர்களை காட்டிலும் வேறுபட்டவர். அப்ப அவருக்கு ஸ்வரூபம் இயற்கை தன்மை எது? நித்தியமா இருப்பர்.
அணுவாக இருப்பர், பகவத் சேஷமாக இருப்பர், பரதந்திரனாக இருப்பர், ஞானமயமாக இருப்பர், ஆனந்தமயமாக இருப்பர். ஞானமயமாகத்தான் இருக்கிறான். ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம். தேகத்துக்கு ஞானம் கிடையாது. அப்ப தேக, இந்திரிய, மனசு, பிராணம் இது இத்தனைய காட்டிலும் வேறுபட்டவனான ஜீவாத்மா, அவருக்குன்னு இருக்கிற ஸ்வரூபம் ஞாதிருத்தம், அதீதமான ஞானம். அதே சமயத்துல சேஷத்துவம். சேஷத்துவம்னா யாது? பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்தமேவ எஸ்ஸ ஸ்வரூபம் சேஷா. பரசேஷி. ராமானுஜர் சேஷ சப்தத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார். யார் தனக்கு ஆண்டானோ, யாருக்கு நான் உடையவனோ, அவனுக்கு பெருமை சேர்க்கும் செயல்களிலேயே ஈடுபட வேண்டும். அப்பதான் நான் அவனுக்கு சேஷன். நாங்கள்லாம் பகவத் பக்தர்கள் இப்படின்னு ரொம்ப அழகா எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையோ? அப்ப நாம செய்யற ஒரு செயலும் அவருக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கணும். அப்பதான் நமக்கு பக்தி, அப்பதான் சேஷத்துவம்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். அப்ப இனிமே நாம செய்யறச்ச ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்போம்மா. எத்தனையோ ஈடுபடுறோம் இல்லையோ? இதனால பெருமாளுக்கு பெருமை சேர்க்க போறதான்னு ஒரு சின்ன பரீட்சை. ஆம் பதில் வந்து அதை செய்யுங்க, இல்லை நிறுத்திடணும். இதனால அவருக்கு ஒண்ணு இப்ப பெருமை சேர்க்க போறது இல்லை. அவர் திருவுள்ளத்துக்கு இதனால ஆனந்தம் வரப்போறதா? இல்லேன்னு இருந்தா அதை செய்யக்கூடாது. இதை நான் செய்யறதுனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஆனந்தம் ஏற்படுமா? ஆம்னு வந்தா அவசியம் செஞ்சு விடணும். இது நம்ம பேசுறதுலேன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இப்போ வெய்யறதுக்காக போறதா இருக்கட்டும், வாழ்த்த போறதாக இருக்கட்டும், இல்லை ஏத்தையோ எடுத்து நம்ம செய்யறோம். அது வியாபாரமா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இதனாலே சாஸ்திரம் சொன்னதுக்கும் பகவானுக்கும் ஏதான ஆனந்தம் ஏற்படுமா அப்படின்னா இந்த விஷயத்தை அவசியம் செய்வோம். ஏற்படாதா அத்தை நாம் தவிர்த்து விடுவோம்னு இருந்தால் அப்ப ஸ்வரூபத்துக்கு தகுந்த செயல்களில் ஈடுபடுறோம்னு அர்த்தம். என் ஸ்வரூபமே சேஷத்துவம். சேஷத்துவம்னா பகவானுக்கு பெருமை சேர்ப்பதாகவே இருத்தல். அந்த இருத்தலுக்கு தகுந்தாப்புல தான் நான் ஈடுபடணும். அது எதுவா இருக்கும்? அந்த ஈடுபாடு தான் கைங்கரியம். என் ஸ்வரூபத்துக்கு தகுந்து எத்தத்தை செய்கிறேனோ, அவருக்கு ஆனந்தம் ஏற்படுத்துறதுக்காக எதை செய்கிறேனோ அது கைங்கரியம், நிற்கும், நிலையாக இருக்கும். ஆனா அதை தவிர வேற எதையான் நாம் செய்தேன்னு சொன்னால் அது நிலை நிற்காது. ஏன் நிலை நிற்காதுன்னா, நிலை நிற்காத தத்துவத்தை பத்தி அது வருது இல்லையோ? வீடு வாங்கணும்னு நினைச்சேன்னா வீடே நிலை இல்லாதது. ரத்தனம் வாங்கி வச்சுக்கணும்னா ரத்தனமே நிலை இல்லாது. அட்டிகை வாங்கி போட்டுக்கணும்னா அட்டிகையே நிலை இல்லாது. ஆழ்வா பெரியாழ்வா சாதித்தார், கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலம்னு திருப்பல்லாண்டுல பாசுரம். நல்ல கழுத்துக்கு கழுத்தொட்டி அட்டிகை போட்டுக்கிறோமா, காதுக்கு குண்டலம், காதல நன்னா நல்ல குண்டலம் வசத்தியா வைரத்தோடு, கல்யாணம்னு ஆரம்பிக்கச்சே வைரத்தோடு முதல்ல வாங்கி வச்சுட்டேன் இப்படின்னு தொடங்குற மூலியம். மற்றதெல்லாம் கூட அப்புறம் வாங்கிக்கலாம். பொண்ணுக்கு கல்யாணம்னு பேசறச்சே வைரத்தோடு வாங்கி வச்சுருவா, பிள்ளை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தோடு வந்துருத்துன்னா அப்புறம் ஆற கல்யாணம் பண்ணணும், கொடுக்க போகணுங்கிறத கூட பார்த்துப்போம். அப்போ கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம்னா பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் தெரிவித்தார், இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. மற்ற ஆபரணங்கள் கூட தேவலை, இதுக்கு என்ன பெரியவ தெரியுமான்னார். ஏதுன்னா இதை நான் பார்க்கவே முடியாது, புறத்தியாரே தான் பார்க்க முடியும். என் தோட்டம் நான் பார்க்க முடியாது. என்ன கண்ணை திருப்பினா கூட பின்னாடி இருக்கிற திரை தான் தெரியுமே தவிர என் காது தோடு தெரியாது. அதே கழுத்தில் போன்றிருக்கிறத கஷ்டப்பட்டு பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் பார்த்தேன்னா கழுத்து வலி கண்டுபடும். அப்போ கழுத்தில் போன்றிருக்கிறதையும் நான் பார்க்க முடியாது, காதில் போன்றிருக்கிறதையும் நான் பார்ப்பேன். இன்னும் எதுக்கு? 40,000 ரூபா 60,000 ரூபா தோடு, கழுத்தில் அட்டிகை 3 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிறாருன்னா. வியாக்கியானத்தில் எழுதினார், புறத்தியார் பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே இருக்கிறது, வேற எதுக்குமே இல்லை. இப்போ தோடை போட்டுக்கிறோம், அட்டிகையை போட்டுக்கிறோம்னா நம்ம பார்க்கறதுக்கு இல்லை, எழுத்து வீட்டுக்காரர் பார்க்கறதுக்காக. அவர் பார்த்து ஓ இவ்வளவு வசத்தியா போன்றிருக்காளேன்னு நினைக்கிற இல்லையோ? இந்த ஆபரணங்கள் இருந்தால் அது போகும், வரும். ஆனா இது ஸ்வரூபத்துக்கு தகுந்த ஆபரணமா? இப்ப தோடை வாங்கி ஒண்ணு காதுல போட்டுனுட்டோம், இது என்ன நம்முடைய ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போலே தோடு வாங்கி போட்டுண்டார் அப்படின்னு. ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கும் தோட்டுக்கும் என்ன சம்பந்தனே தெரியல. இப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கு தேவை கைங்கரியம். அப்ப பகவானுக்கு சேஷபூதன் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுட்டால் கைங்கரிடமே தான் இவனுக்கு இருக்கிற செல்வம். அந்த செல்வத்தை யார் நடத்தி காட்டினார்கள்? முதலில் ஆதிசேஷன் செய்தார், அடுத்து லக்ஷ்மணன் செய்தார், அடுத்து பலராமன் செய்தார், கடைசியாக ராமானுஜர் செய்து காட்டினார். இவர்கள் வரிசையாக கைங்கெண்ட செல்வத்தை காட்ட, இதற்கு நடுவில் லக்ஷ்மணனை போல பிறந்திருக்கிற ஒரு கோபகுமாரனைத்தான் இந்த பாசுரத்தில் அழைக்கிறாள். நற்செல்வன் தங்காய், விடாம கிருஷ்ண கைங்கெண்டத்திலே ஈடுபட்டு இருக்கிறான். அப்ப ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றது கைங்கெண்டம். நமக்கு பரமமான புருஷார்த்தம் எது? நம்மளை பார்த்து போத்தர் கேள்வி கேட்கிறார், சுவாமி உங்களுக்கெல்லாம் புருஷார்த்தம் எது? முதல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லும், அப்புறம் அதை ஏதுன்னு சொல்றோம். திடீர்னு புருஷார்த்தம் பிரயோஜனம்னுட்டா என்னன்னு தெரியணுமென்னா, ஒரு புருஷனாலே வேண்டுமென்னு விரும்பப்படுவது புருஷார்த்தம். புருஷன் அர்த்திக்கிறான், இது எனக்கு வேணும், இது என் சொரூபத்துக்கு சேர்ந்ததுன்னு கேட்கிறோம் இல்லையோ, அது புருஷார்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தம்.
சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவ நான்கென்பர் நான்கெனும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலரி ராமானுஜர் என்று திருவரங்கத்த முதனார் தெரிவிக்கிறார். வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாலுமே புருஷார்த்தம். இதுல எது சிறந்த புருஷார்த்தம்னால் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சொற்றொடர். பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து அந்த அனுபவம் உந்த உந்த பிரீத்தி ஏற்பட்டு அந்த பிரீத்தி உந்த உந்த கைங்கரியத்திலே ஈடுபடுவதே புருஷார்த்தம். அப்ப பகவான் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்ததினால் அன்பு பெருக வேண்டும், அன்பினடியாக தொண்டு புரிய வேண்டும். அப்ப அனுபவம், அன்பு, தொண்டு மூணே வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அனுபவஜனித பிரீத்திகாரித கைங்கரியம் என்று சாதிக்கிறார்கள். இது பரமபுருஷார்த்த லட்சண மோட்சம். அப்ப மோட்சம் மோட்சம்னா வைகுண்ட பிராப்தி மட்டும் மோட்சம் அல்ல. அர்ச்சிராஜ் மார்க்கத்துல போயிட்டே இருக்கேன் ஒருமா சுவாமின்னா போவான் போகுமாறு சரிதான், அதுக்குன்னு போயிட்டே இருந்து வைகுண்டத்துக்கெல்லாம் போகமாட்டே